ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி வந்து மாறனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது உடனே அங்கே விஜி வராங்க. என்ன சித்தி, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வராங்க. அப்போ மாறன் கையில் வந்து ஏதோ ஒரு பார்சல் இருக்க மாதிரி இருக்கவும் உடனே வந்து வள்ளி வந்து பார்க்குறாங்க. மாறன் கையில் ஏதோ ஒரு பார்சல் இருக்குது, என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அப்போ மாறன் வந்து புடவை தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அப்போ உடனே வள்ளி கேட்குறாங்க, என்ன மாறா எனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு தான் பீரோ ஃபுல்லாக புடவை இருக்குது, இது என் பொண்டாட்டிக்கு, அவளுக்கு தான் புடவை இல்லை, அதனால தான் அவளுக்காக வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பார்த்தோம்னா அவங்க வீரா கையில் இந்த புடவையை கொடுக்குறாங்க. நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணும்போது நீ இதை தான் கட்டிட்டு வரணும் அப்படின்னு. உடனே இங்கே பார்த்தோம்னா வள்ளி வந்து ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாங்க. என்ன இருந்தாலும் மாறன் வந்து நம்மளுக்கு புடவை வாங்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு ஆசையோடு இருந்தோம், ஆனால் அவன் நம்மளுக்கு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடு இருக்கவும் உடனே விஜய் வந்து கொளுத்தி போட ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்த்தீங்களா சித்தி, என்ன இருந்தாலும் சரிதான், மாறன் வந்து உங்களுக்கு கவனிக்கவே இல்லை, நீங்கள் தான் வந்து மாறனை பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அவங்களெல்லாம் பாருங்க அவங்க கதை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் அவங்க இப்படி சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் வந்து கொஞ்சம் கூட வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளியும் ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா கடை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஓப்பனிங்க்கு எல்லாருமே போகவும் உடனே வள்ளி தான் வந்து கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அது எந்த பேருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது வள்ளி டெக்ஸ்டைல்ஸ்னு இருக்குது. இந்த பேரை பார்த்ததுமே வள்ளி அவ்வளோ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாறன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாறா என் பேரை போட்டு வச்சிருக்கிறீங்க, வீராவோட பேரை போட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது உடனே மாறன் சொல்கிறாங்க, அத்தை இது எனக்கே தெரியாது, நானே இப்போ தான் பார்க்குறேன், இது எல்லாமே வந்து வீராவோட ஐடியா தான், அவள் தான் உன் பேரை போட்டு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து உடனே பார்த்தோம்னா வள்ளி வந்து வீராவை கெட்டி பிடிச்சி அவங்க வந்து தன்னுடைய சந்தோஷப்படுறாங்க. வீரா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வீரா, எனக்கு இந்த அளவுக்கு நீ வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கதை நினச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அப்படிங்கவும் இதை விஜய் பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னது, இந்த வள்ளியை நேற்றுக்கு தான் நம்ம ஏற்றி விட்டு வச்சுருந்தோம், ஆனால் இன்னைக்கு என்னென்னா இப்படி வீரா பண்ணிட்டாலே, இதனால இப்போ வள்ளி திரும்பவும் வந்து வீரா மேலே பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எரிச்சலோட இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனும் வந்து கடை வாசல் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, அப்பா பாரு வாசல் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு, உள்ளே வராமல் அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து ராமச்சந்திரனை போய் கூப்பிடுறாங்க. மாமா வாங்க மாமா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து போனியை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க. அதுக்குள்ள ரூபாயை வீரா கிட்ட கொடுக்கவும் வீராவும் சந்தோஷத்தோட ராமச்சந்திரன் காலில் 2 பேரும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து கார்த்தி ராகவ் எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே வள்ளியும் வந்து சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. பாத்தியாடா என் பேரை போட்டு வச்சிருக்கிறா வீரா இந்த கடைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வரப்பட்டாங்க. அவ்வளோ வெறிக்கிட்டே வந்து அவங்க சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இதை வந்து விஜய் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கோ, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையோட உன் கதை முடிஞ்சிடும், நாளைக்கு எங்கள் அப்பாவோட நினைவு நாள், அன்னைக்கு தான் உன் கதையை நான் முடிக்க போகிறேன், அதனால் இன்னைக்கு ஒரு நாள் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கு அப்படின்னு விஜய் வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கண்மணி வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் வந்து வள்ளியோட கதையை முடிக்கிறதா வந்து கண்மணி கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால கண்மணி வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ வீரா வந்து கவனிக்கிறாங்க, என்னது கண்மணியோட முகமே சரியில்லை, அவள் ஏதோ பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறா, பக்கத்தில் விஜய் வேற நின்றுட்டு இருக்கிறா, அதனால இப்போ நம்ம கேட்டாக்கி சரிப்பட்டு வராது, நம்ம அப்புறமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா இன்னையோட வள்ளியோட கதையை முடிச்சிட போகிறம்மா, நீ ஆசைப்பட்டபடியே இன்னைக்கு ராமச்சந்திரன் வீட்டில் இருந்து ஒரு டிக்கெட்டு விலை போதுமா, அதுவும் நம்ம என் அப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம நினச்சது எல்லாமே இப்போ தான் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் ராமச்சந்திரனுக்கு வள்ளினா உசுராக்கும், அதனால வள்ளியோட இப்போ இழப்பை வந்து அவனால் தாங்கிக்கவே முடியாது, உண்மையிலே சொல்லப்போனால் அந்த ஏக்கத்தில் அவன் கதை கூட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அவங்க அம்மாவும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்க அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க வள்ளியோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க சில ஆட்களை செட் பண்ணுதாங்க. அப்போ வள்ளியும் வந்து விஜய் வந்து வெளியே அதாவது கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் வள்ளியும் அதை நம்பிட்டு விஜய் கூட போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கண்மணி பதட்டமாயிருந்தாங்க. அப்போ வள்ளியை வந்து விஜய் கூட போக விடாமல் அவங்களும் எவ்வளோ ஜாடமடைய தடுக்கிறாங்க. ஆனால் வந்து வள்ளி கேட்காம நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், அதுவும் மாறனும் வீராவும் சேர்ந்து கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகவும் கண்மணி வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ விஜய் போட்ட திட்டத்தை இப்போ செயல்படுத்த போகிறா, எப்படியாவது வந்து வள்ளி அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக வீரா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, வீரா உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன், நீயே பண்ணிட்டு அப்படிங்கும்போது என்னாச்சு கண்மணி, நான் நேற்றுக்கே
கடையில் வச்சு உன்னை கவனிச்சு ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருந்தேன், என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து விஜய் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வீரா துடிச்சு போயிருந்தாங்க. ஐயோ, நீ வள்ளியம்மாவை எதுக்காக நீ வந்து அவள் கூட விட்டு அப்படிங்கும் போது நானும் எவ்வளவோ ஜாடமடையாக தடுத்து பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. வள்ளியம்மா வந்து உன் பேர்லேயும் மாறன் பேர்லையும் அர்ச்சனை பண்ணதுக்காக கோயிலுக்கு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ எப்படியாவது வள்ளியம்மாவை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லவும் வீரா பார்த்தோம்னா இங்கேருந்து பதட்டமாக வந்து கோயிலுக்கு அவங்க கிளம்புறாங்க. வள்ளியை எப்படியாவது வந்து விஜய்கிட்ட இருந்து காப்பாற்றணும், அவள் போட்ட திட்டப்படி எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து கிளம்பி வந்து ஓடுறாங்க. எப்படியாவது வந்து வள்ளி அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா வள்ளி வந்து விஜய் கூட அவங்க வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ எதிர்க்க ஒரு கார் வருது, அதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வள்ளி வந்து அவங்க மேலே வந்து இடிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரொம்ப போல் நல்லவங்க போல் அவங்க நாடகம் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, வள்ளி அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கவும் அங்கே வீரா வரதை பார்த்துருந்தாங்க. ஐயோ, இவ இப்படி கரெக்டான நேரத்தில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதிர்ச்சடைகிறாங்க. சரி வந்தா என்ன, அதான் அவளுடைய கதை முடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து ஓடி வந்து வள்ளியம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ டாக்டர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து வீரா வந்து அதிர்ச்சடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜய் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுமா, அவ்வளோதான், அவளுடைய கதை வந்து முடிய போதும் அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வள்ளியோட நிலைமையை கேட்டு எல்லாருமே பதட்டம் அடைஞ்சு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. அப்போ வரும்போது வள்ளி பார்த்துட்டு அவங்க வந்து விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் வீரா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே பதறி போய் வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.